No, quiet. Nobody. Quiet. Quiet. கிடைக்கட்டும் நான் ரொம்ப துணிஞ்சவன்டா இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் என்ன ஷூட்டிங்கா பெர்மிஷன் இருக்கா இருக்கு சார் எங்க காட்டு யோ என்னையா அது நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது வெய்ய பண்ணிக்க சரி யார் ஹீரோயின் நயன்தாரா மேடம் ஏய் இவரு இருக்காரா அவருக்கு இன்னைக்கு லேட் ஆகும் சார் லேட் ஆகுமா மச்சி சரி ஓகே பார்த்து பண்ணிக்கங்க நோ டிஸ்டர்பன்ஸ் அப்ப சத்தம் வருது பிஎன் பாளையம் பெட்ரோல் டிஸ்பேட்ச் டேய் சுந்தரு டேய் ஏய் காத்தி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க கேஷ்ல பேசுறத மாட்டி விட்டுறாரு சென்னையில இருந்து வர்றவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை தவிர வேற எதுவுமே தெரியாதாடா செத்தாடா சென்னையோட புஜலக வராக்கறவன் ஐச்சிலாம் கேட்டிருப்பாங்கடா இதுல வாக்கில வேற பேசுறான் என்ன அவனே ஓடி வந்து லஞ்சம் தரான் சார் சத்தியமங்கலம் ரோட்ல இருக்கிற சீல்டு ஃபேக்டரியில ஏதோ ஒரு பொண்ணு அலறத சத்தம் கேட்டுச்சு சார் சத்தியமங்கலம் ரோட் சீல்ட் ஃபேக்டரிக்கு ரிக்வெஸ்டிங் பேக்கப்
பாதங்களுக்கு சாம்பலாகவும் கர்த்தரிடத்திலே போய் சேர்வாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். குடிமகளே, பெரும் குடிமகளே, நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு? அண்ணா கார்த்தி, சரி நான் கிளம்புறேன். இன்னைக்காச்சும் கை கால் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடு. சரி ரைட், சாயந்தரம் பார்ப்போம். குட் நைட். நான் ரிட்டையர்டு கேர்னல் பிஜு, யுவர் நைபர். நான் ஒரு 4 days ஊர்ல இருக்க மாட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னோட நாயை உங்களால கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? அது காஷ்மீர்ல இருந்து வருது, ஆர்மி டாக். நாட் இன்ட்ரெஸ்டட். வித்யா, தெருவில் போற வர நாயில அதுக்கு வீட்டுக்குள்ள விடுற? எங்க மாமியார் கூட இந்த அளவுக்கு கேவலமா பேசுனது இல்ல. ஓ, இந்த சீன்ல நாய் இருக்கா? அதான பார்த்தேன். நான் இங்க விட்டேன். நீ நைட் இது மேல தண்ணில ஊத்தி காப்பாத்துன்னு தெருவுல எல்லாம் சொல்றாங்க. காலைல 6 மணிக்கு ஏஞ்சி பார்த்தா இது நடு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. வித்யா, நீ ஒன்னும் பதட்டப்படாத, இதை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள இது இங்க இருக்காது. பாத்துடலாம். வித்யா, நீ போயிரு. ஓ சிஸ்டர், எல்லாம் தெரிஞ்ச கருமம் தானே, வெள்ளடு. அது ஓகேனா? ஆமா, உள்ள என்ன சத்தம்? எங்க அண்ணன் உன்னை சேர்த்தது பத்தாதுன்னு ஒரு நாயை வேற சேர்த்திருக்கான். மாப்பிள, இங்க ஒரு கொலவெறி பிடிச்ச நாய் இருக்கடா உள்ள. மாப்பிள நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் உன்னை காப்பாத்துறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தைரியம் ஏத்திக்கிறேன். வேண்டாம். மாப்பி, 1/2 கிலோ கையோட வந்திருக்கும் போல இருக்கா? 1/2 கிலோவா? ஆமா, ஜஸ்ட் மிஸ்ட். சரி, எவ்வளவு குடிச்சிருக்க? வெறும் 1/2 பீர் தான்டா. அப்ப நீ இப்ப வீரன் ஆயிட்ட. அந்த மிலிட்டரிக்காரனை கூப்பிட்டு நாயை திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிரு. சபா, இவன் நாட்டுக்கும் நல்லது செய்ய மாட்டான், நமக்கும் நல்லது செய்ய மாட்டான். வீட்டுல இருப்பானா? ஏசியா நெட் பாத்துப்பா மாப்பிள. ஜெட்டா, ஜெட்டோ, கேட் திறந்திருக்குல.
டேய் மாப்ள வித்யா சொன்னது கரெக்டா? நேத்து ராத்திரி நான் தான் தண்ணியில ஊத்தி காப்பாத்தினேன். கனவு மாதிரி இருந்துச்சு மாப்ள. எவனா இருந்தா என்னடா? தெருவுல போற தெருநாய்க்கெல்லாம் எங்க தாத்தா பேர் வச்சிருக்கா. எங்க தாத்தா எவ்வளவு பெரிய சாரா வியாபாரி தெரியுமா? இஸ் இட்? அப்பாஸ். சேட்டா சேட்டா சேட்டோ. டேய் மாப்ள எப்படிடா வீட்டுக்கு போவேன்? அது வேற அங்க இருக்குது. டேய் நம்மளா தமிழ்நாடு போலீஸ்ரா. வா கவலைப்படாத, ஒரு பீர் வச்சிருக்கேன் உள்ள. தோனி டிஷர்ட் போறதோ கையில குச்சி வச்சிருக்கதோ முக்கியம் இல்ல. அவரை மாதிரி உள்ள போய் ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பியா? கேட்ச் பிடிச்சிருச்சுனா இந்தா நீ கொஞ்சம் திம்பேத்திக்கோ. கூலிங் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய் என்னடா அது ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கிற? வா 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 வா. ஹே பட்டி சேட்டா விളിച്ചു புறத்துக்கு போ. டேய் யாரடா என்ன புடிக்குற? பாத்துடா. என்னடா மூஞ்சில? எங்கடா யார் மூஞ்சில? நாய் மூஞ்சிலடா, பின்ன என் மூஞ்சிலியா? பாரு ரத்தம் வருது. எல்லாம் நாய்க்கு ஊத்தி கொடுக்க வேண்டியதா இருக்குது. Cheers. What are you two doing in my woods? உனக்கு துப்பாக்கி சத்தம் பிடிக்காதடா? தம்பி தம்பி சொன்ன கேளு, வேண்டாம் கொஞ்சம் பிடிச்சிடாங்கடா. யாரா காப்பாத்துங்க. பாவி டேய், எங்க தாத்தா காட்டை வித்து கல்லெல்லாம் குடிச்சது போக மிச்சம் இருக்கிறது ஒரே வீடு தான்டா. அத போய் ஏண்டா நீ ரொம்ப டிசிப்ளின் டாக்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தா நேதர்கா சிப்ஸ். இதான் உங்க ஊர்ல டிசிப்ளினா? ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இந்த வீட்டுல. பாத்துடலாம் வாடா. பாத்தியாக்கா நம்ம காலனிக்குள்ள எவ்வளவு அக்கிரமம் நடக்குதுன்னு? ஐயோ ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சே இதெல்லாம் பாக்கணும் நம்ம தலையெழுத்து. வாக்கா. ஐயோ இன்னைக்கு பிரச்சனை மேல பிரச்சனைடா.
இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உள்ளே கடை. இரு. வெயிட் வெயிட். பட்டு இந்தடா. ஏன்னா இவ்வளவு லேட்டு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உனக்கு? வந்தோடனே கத்தாத ரேணு. என்ன பட்டு கூட்டி விட்டுட்டு இருக்கியா? பட்டு பட்டு குட்டி பட்டு. ஏன் பேசாத, இங்க பெட்ஸ் நாட் அலோவ். சாரி சாரி சாரி. நான் ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக கூப்பிட்டேன். சீரியஸ் மேட்டர் கார்த்திக், ரொம்ப சீரியஸ் மேட்டர். இந்தா. என்ன உங்க அப்பா என் பேர்ல ஏதாவது சொத்துக்கு எழுதி வச்சிருக்கானா? படி படி. எழுதிட்டாலும் நம்ம 2 பேரோட டைவர்ஸ் மேட்டர். நான் கையெழுத்து போட்டேன். நீ போட்டாச்சுன்னா உனக்கும் எனக்கும் எந்த கொடுத்தல் வாங்கலும் கிடையாது. என்ன அப்படியே ஷாக் ஆன மாதிரி எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது என்னடா சொன்ன? என்னடா சொல்லி கல்யாணம் பண்ண? உனக்கு இந்த போலீஸ் வேலை பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோ, 10 வருஷமா சர்வீஸ்ல இருக்கானுன்னு பேரு. இது வரைக்கும் டியூட்டி பாக்குறப்ப ஒரு சேவிங் காயம் கூட ஆனது கிடையாது. என்னது, ஒரு சேவிங் காயம் கூட இல்லையா? இது மாதிரி பாண்டியோட கேஸ்டா? இது மார்க்கெட் சுரேஷ் கேஸ்டா? இது கொக்கி குமார் கேஸ்டா? இது கஞ்சா கஞ்சரா கேஸ்டா? அதையும் மீறி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா வேலையை விட்டுறேன். ஏன் பொம்பளை சிங்க வேட்டைக்கு போய் ஆம்பளை சிங்க உட்காந்து சாப்பிடுறது இல்ல? நெஞ்சில முடி இருந்தவன்லாம் சிங்கமா? காரடிப்பாய. உனக்கு ஏதாச்சும் ஆகி நீ வேலையை விடலன்னா நான் ஒன்ன விட்டுருவேன். ஓகேவா? சரி ஓகே. நான் இப்ப நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் நாட்டை காப்பாத்துறேன்னு நீ எங்கேயாவது போய் திரும்பி வரலனா எனக்கு ஏஜ் 32. நான் விதவை ஆயிருப்பேன். என்ன போசுக்கு தான் கொன்னுட்ட? நான் இப்பவே உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா அங்க பார். ஹலோ, அடுத்த கியூல ரெடியா நிக்கறாங்க. எல்லாம் ஐடி கம்பெனில. உன்னை விட அதிகமா சம்பளம். அவனுக்கு வேலையை ஊசல் ஆடிட்டு இருக்குது. உனக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. நானா உன்னோட வேலையா நீ டிசைட் பண்ணிக்கோ. என்ன ரேணு? ரேணு தம்புடு, கார்த்திக், எனக்கு கொஞ்சம் வீட்ல டிராப் பண்ணிடுறியா? எது? ஏய் கார்த்திக், கார்ல என்ன அது? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஏய் என்னமோ இருக்குடா. இல்ல 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 ரேணு. என்னடா அந்த கார்ல கண்டவி நாய்? இது யாரதுன்னு எனக்கு தெரியாது, உம்மால சத்தியமா சொல்றேன். போய் மறுபடியும் போய் சொல்லாத. பாரு மணி குவைட். மணியா? அது பேர் எப்படி உனக்கு தெரியும்? 3ஆம் பிறை படத்துல இருந்து நாயினாலே சுப்பிரமணி தான் பேரு. மணி அடங்கு. நான் வீட்ல என்ன பெட்டு வளர்க்கறேன்? நீ எங்க பெட்டு வளர்த்தன? என்னையும் வித்யாவையும் வளர்த்தன. டேய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நான் வீட்ல என்ன பெட்டு வளர்க்கறேன்? பூனை, பேரு பட்டு. அப்புறம் இந்த கார்ல எதுக்கு இந்த கன்றாவை எடுத்துட்டு வந்திருக்க? ஒரு வீட்ல ஒரு நாயும் பூனையும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? அப்ப நான் திரும்பி வர மாட்டேன்னு நீ டிசைட் பண்ணிட்டல்ல? ஐயோ ரேணு, சத்தியம் இல்ல, 2 days மட்டும் போ. பாத்து போடா, பரதேசிக்கு பிறந்த பண்ணாட. மணி மணி ஈட் ஈட் ஈட். டேய் சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப பிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மேட்ரு. யாரு பொம்மரின் கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான்? மாமா என்னதான் சொல்லு, நம்ம ஆர்னால்ட் மாதிரி வராது. அது பாரு, அவன மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒன்னும் கிடையாது. டேய் என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? அர்னால் சிட் சிட். தட்ஸ் இட். அர்னால் ரோல்
மை பேபி. எப்படி கேட்ச்? ஓ, நாய்னா பால் பிடிக்கும். போடா. பார், குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய், நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ? நல்ல வேலை, நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி. இவன் சுப்பிரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு ஷிட்டு வந்தவனா உட்காருவார். அப்படியா? ஏங்க, என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பேச்ச கேட்கும்? உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? என்னங்க இல்லன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான், டாக் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு, தெரியும். வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எதையாவது எடு. சார், ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை. இந்தா, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதுங்க. அட என்னப்பா, நான் சொல்றேன், இத போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்ல, நாய்க்கு. இந்தாம்மா, இதுக்கு பில் போடு. எதுக்கு? நீ பல்லு விளக்குற, நாய் பல்லு விளக்க வேணாமா? அதுக்குதான். என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். அவனை பாத்தியா? நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க. அவன் என்னடானா வெளியே தலையை நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வரான் பார். நீ சொல்றது கரெக்ட் பிச்சு. என் ஒரு மாசம் சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்தறக்கே லஞ்சம் வாங்க வேண்டியது. கரெக்ட். டே மணி, எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான்? கார்த்தி, அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டையை போட்டுட்டாரு. ஐயோ, என்னப்பா இப்படி பிரேக் போடுற? அன்னைக்கு காலையில ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. காலையிலயா? ஆமா. நம் கேரளத்து கோமகன் நமது மேஜர் ஐயா பிச்சு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகால மரணமடைந்தார். இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சுடா உனக்கு. புட்டுக்குச்சா? ஆமா, இந்நேரம் ஊசி கூட போயிருப்பாரு. கார்த்தி, இன்னைக்கு சண்டே, செமிஃபைனல்ஸ் மேட்ச். உங்க 2 பேருக்கும் வர வித்தியாசமே இல்லாம போச்சு. இன்னைக்கு அண்ணியும் நம்ம கூட வராங்க, பிக்கப் பண்ணு வா. அண்ணியா? இவ பெரிய சானியா மிர்சா. இவ ஆடுறத பாக்குறனால ஏறிட்டு வரணுமாக்கு. இதான் ஸ்கூலாக்கு. ஹாய். ரேணு, இரு, ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கார்த்திக், பாத்ரூம் இந்த பக்கம். நான் ஒரு ஓரமா போய்க்கிறேன். நீ பேசாம உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது ரேணு. ஏன் ஆண்டி டெய்லி கால் பண்ணி ஒரு பொண்ணு கழகு புருஷன் வீட்டுல இருக்கிறதான்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் கேட்காத. முதல்ல கார்த்திய அந்த நாயை கொண்டு போய் எங்க விட்டுட்டு வர சொல்லு. அது என்னடி, அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? இதெல்லாம் பாக்கணும்னு எங்க தலை எழுத்து. வர்றேன் ரேணு. டேய், அவங்க வீட்டுல என்னடா பிரச்சனை பண்ண? அந்த அம்மா கண்ணே தெரியாது, நம்மள பார்த்து போறாம இவ்வளவு பேசுது இல்ல. அந்த அம்மா என்ன புருஷன் கூட வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு. லவ் ஆல்.
வேற எலும்பு வாங்கி தரேன். மணி 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 நின்றா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. பேசுங்க வா. அந்த பால கார்த்திக். ஏய் செக்யூரிட்டி, முதல்ல அவனை இழுத்து வெளியே போடு. Soldier, take your stand. Sit. சார், இவன் என் வைஃபோட பூனை பார்த்தே பயப்படுவான். இதெல்லாம் சான்ஸே இல்ல. மணியால கண்டிப்பா இதெல்லாம் முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க அவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா பழகுங்க. அவனே உங்களை மாஸ்டரா ஏத்துப்பான். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் மணி கேட்பான். மணி கிளைம். பாரு. இங்க இருக்கிற 5 சூட்கேஸ்ல ஒரு சூட்கேஸ்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு. இப்ப மணி அதோட காலால எக்ஸ் மார்க் போட்டுட்டு நம்மள கூப்பிடும். இந்த புக்கை படிச்சீங்கன்னா மணியை பத்தி நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். உன் ஃபேமிலி பத்தி பயங்கரமான பில்டப் போட்டுருக்காங்க மணி. பாப்போம். மணி செட் செட். என்ன மச்சான் நடக்குது? செட். குட் பாய். பிளட்ஸ். குட் பாய். மணி ரோல். என்ன மச்சான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்குது. சார், உங்க சட்டை கொஞ்சம் அவருங்க. எதுக்கு? அதுக்கு போட போறியா? வந்து பாரு என்ன பண்ணுதுன்னு. பிச்சு, போய் ஒளிஞ்சுக்கோ. எதுக்கு? உன்னோட கப்ப வச்சு நீ எங்க இருக்க நாய் கண்டுபிடிக்க போகுது. என்னடா ஐஸ் பாய் விளையாட்டுலாம் விளையாட சொல்ற? மாமா இப்ப என்ன பண்றது? நான் கண்ண மூடி இருக்கலாம் மச்சான். மணி சர்ச். மணி go find him. மணி லீவ் இட். ஐயோ, விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதே. டேய், அதுக்கு நாய் பல்லு இல்லடா, சிங்கம் பல்லா இருக்கும் போல இருக்கு. என் நெஞ்சில் ஏறினாயே, என் வாழ்வில் நீ மாற்றினாய் மாற்றினாயோ. உன் காதல் கூறினாயே, என் சொந்தம் நீ ஆகினாய் ஆகினாயோ. என் தாய் போல் என் தோழன் போல் என்னை நீ பாராட்டினாய். மார்பிலே மோதினாய், முத்தத்தில் நீராட்டினாய். காதலின் சங்கிலி கொண்டனை நீ போட்டினாய். நாளும் நாளும் என்னை அண்டத்தின் மையமாக்கினாய் ஆக்கினாய். தெய்வம் உண்மை என்று நான் கொண்ட ஐயம் நீக்கினாய் நீக்கினாய். வாய் கொண்டு
நீராட்டினாய் காதலின் சங்கிலி கொண்டனை நீ கட்டினாய் கோபம் நான் கொண்டேன் தூர போனாய் போனாய் சோகம் நான் கொண்டேன் கண்ணின் நக்கி போனாய் நானோட நீயும் கொண்டாடினாய் என் பின்னே நானோட காவலாய் ஓடினாய் என் முன்னே உன் போல யாரும் இல்லை பாசத்தை கொட்டினாய் என் நெஞ்சில் ஏறினாயே என் வாழ்வில் நீ மாற்றினாய் மாற்றினாயோ உன் காதல் கூறினாயே என் சொந்தம் நீ ஆகினாய் ஆகினாயோ என் தாய் போல் என் தோழன் போல் என்னை நீ பாராட்டினாய் மார்பிலே மோதினாய் முத்தத்தில் நீராட்டினாய் காதலின் சங்கிலி கொண்டனை நீ போட்டினாய் மார்பிலே மோதினாய் முத்தத்தில் நீராட்டினாய் காதலின் சங்கிலி கொண்டனை நீ போட்டினாய் ஐசோ இந்த மாசமும் உனக்கு தேவையானது பண்ணி முடிச்சாச்சு உள்ள ஏற்க ஹலோ பணத்தை வாங்காதடா கம்முன்னு இரு ஓ அப்பதான் வைக்கனாளா சரி சரி போயிட்டு சீக்கிரம் வந்து என்னது ஐயோ ஏன் ஐசு ஏன் ஐசு டேய் யார் நாய் மேன் வேர் ஆர் யூ உன் நாய் தானே ஆமா சார் என்னைய பட்டப்பகலே என் காரை அசிங்கப்படுத்துது ஐ கோயிங் டு கோர்ட் இப்போ என்ன சார் பெருசா நடந்துருச்சு பையன் ஆசைப்பட்டான் பொண்ணும் பெருசா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல இது மியூச்சுவல் கன்சர்ன் தான் சார் நீங்க ஏன் தேவையில்லாம தையத்தக்கன்னு குதிக்கிறீங்க என் ஐசோ என் பொண்ணு மாதிரி வளர்த்தனியா சார் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இந்த 200 ரூபா மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் விட்டுருங்க சார் ப்ளீஸ் என்னையாது காசு கொடுத்து அசிங்கம் பண்றியா வச்சுக்கோ அப்படியா ஐ கோயிங் டு கோர்ட் லாஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் பிரைஸ் நான் எப்படி இதுக்கே நீங்க சில்லறை எல்லாம் கொடுக்க வேண்டியது வரும் பெஸ்ட் பிரைஸா யோ என் ஐசு பொத்து பொத்து ராயில வளர்த்திருக்கியா அப்படியா கேச ஓ புது பணக்காரனா நீ சரி என் மணிக்கு உபசமா இருக்கும் கார்ல ஏசி போட்டு வைப்போ யோ என்ன மரியாதை குறையுது யோ தோழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குது போயா Every night in my dreams I see ஹார்ட் பீட் தெரியுதா ரேணு இட்ஸ் பர்ஃபெக்ட் எல்லாமே நார்மலா இருக்கு என்னாச்சு கார்த்திக் வரல உனக்கு ஏதாச்சும் ஆகி நீ வேலையை விடலனா நான் உன்னை விட்டுருவேன். குழந்தைக்காக தான் நீங்க இதை கேக்குறீங்கன்னு கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த செகண்டே அவர் போலீஸ் வேலையை தூக்கி போட்டுட்டு வந்துருவாரே. ஹலோ, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். வித்யா பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு ரேனோ, வந்து பேசிக்கலாமா? சரி, அப்ப ஸ்கூல்ல மீட் பண்ணலாமா? சரி ரேனோ.
மாமா ரேணு கிளம்பிட்டாளா? இல்ல டிராபிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணியோட செல்போன் சிக்னல் கடைசி இந்த ஏரியா டவர்ல இருந்து தான் கட் ஆயிருக்கு. மணி சர்ச். மணி கம் ஆன் சர்ச். இப்பவே டிராபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு போங்க. இந்த சிக்னல் இருக்க எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் உடனே செக் பண்ணுங்க. கம் ஆன் மூவ் ஃபாஸ்ட். எனக்கு இந்த வேன் மேல சந்தேகமா இருக்கு. எந்த ஆர்டிஓலயுமே இந்த நம்பர்ல ஒரு வண்டி ரெஜிஸ்டரே ஆகல. மச்சான் ஒரு 80 செகண்ட்ஸ் மட்டும் பேச்சு கொடுத்துட்டே இரு. அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். கார்த்திக், உன் பொண்டாட்டி ரேணுகா இப்ப என்கிட்ட தான் இருக்கா. நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ. 20 லட்சம் ரூபாய் பணமும் சிட்டி ஜெயில 223 நம்பர்ல இருக்கிற கைதியும் இன்னும் 24 மணி நேரத்துல ரெடியா வச்சுக்கோ. ரெண்டையும் எங்க டெலிவர் பண்ணணும் நாளைக்கு உனக்கு சொல்றேன். நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க உனக்கு இன்னும் 16 செகண்ட் போதும்ல? 80 செகண்ட்ஸ்ல உங்க லொகேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நல்லா தெரிஞ்சிருக்கு. இவனை சாதாரணமா இல்லடா. சிட்டி ஜெயில அந்த நம்பர்ல யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரி. அடா, என்னை எப்படி என் மாப்பிள்ளைங்க வெளியே எடுத்துருவாங்கன்னு தெரியும். அதுவும் என்ன அரெஸ்ட் பண்ண அதிகாரியை வச்சேவா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இன்ஃபர்மேஷன் ஃபார் பிஎன் பாளையம் ஸ்டேஷன். செட்டிப்பாளையம் அவுட்டர் ஏரியால எஸ்ஐ கார்த்திக் சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வேன் அபாண்டடா நிக்குது. மாப்பிள அதை கொடு. மணி சர்ச் சர்ச். வண்டி திரும்பலடா. மணி விடு. யோ ஏன் எங்களை பார்த்த உடனே ஒண்ணு? அது ஒண்ணும் இல்லைங்க. காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டு எல்லாம் போலீஸ்காரர் இருந்தீங்களா, அதான் வம்பு எதுக்குன்னு அப்படியே திரும்பிட்டு. தப்பு பண்ணவன் தான் ஓடணும். நீ என்ன பண்ண? அது ஒண்ணும் இல்லைங்க, பக்கத்துல நம்ம பண்ண இருக்குதுங்க, அது பாத்துட்டு வரலாம்னு. சரி, அங்க ஒரு வேன் நிக்குது இல்ல, அதுல யாரா வந்து போனாங்களா? எதா பாத்தியா? நம்ம பண்ணையில அந்த வேனை பத்தி ஏதோ அரசல் புரசலா பேசிட்டு இருந்தாங்க, அது மட்டும் காதல விழுந்ததுங்க. மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. ஆமா, பார்த்தா செழிப்பா இருக்கு. சரி, பண்ணங்கிறியே, அப்படி என்னதான் பண்ண? அது சார், அந்த வேன் டிரைவருங்க 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காருங்க. 3 நாளா வந்துட்டு போயிட்டு இருக்காருங்க. ஆள் பார்த்தா டீசெண்டா இருக்காரு. சத்தியமா இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதுங்க. சார், இந்த 2 நாள்ல ஒரு பழைய வேன்ல வந்து யாராவது செக் இன் பண்ணாங்களா? அப்படியெல்லாம் ஒருத்தரும் வரலப்பா. யோ, ஒரு சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கஸ்டமர் டீட்டெயிலாம் கொடுக்க முடியாது. டிவி முக்கியமா பார்த்துட்டு இருக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. கண்டா சொல்லி முடிச்சிரு. சார், ரூம் நம்பர் 220 சார். என்னடா மேல நடக்கல கீழ இருந்து பாக்குறியா ரேஸ்கல்? என்ன மாமா மறுபடியும் மாம்பழம் வாங்க வந்துட்டியா? கூடிங்களா?
அவங்ககிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் அன்பு. இனிமே இவன் கூட டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கூடாது. அன்பு, அவன் அக்கௌண்ட்லேருந்து எல்லா அமௌண்ட்டையும் வித்ட்ரால் பண்ணியிருக்கான். நம்ம கிட்ட இருக்கிறதுல பவர்ஃபுல்லான வெப்பன் இந்த கம்ப்யூட்டர் தான். நம்ம உட்காந்த இடத்துலேருந்து கடவுள் மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். ஆனால் நாம நினைக்கிற மாதிரி அவன் கால் அடிபட்டு மெடிக்கல் லீவ்ல போல. போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அப்படின்னா துப்பாக்கி சத்தம் கேட்டவனே 5 வயசு குழந்தை பெரம்பை பார்த்து பயந்தா மாதிரி பயந்தான்ல, அதுதான் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். புரிஞ்சுதா? அவரோட பலவீனம் தான் நம்மளோட பலம். என்ன தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சு மூச்சு வாங்குதா? நான் சொன்ன ரெண்டையும் சத்தியமங்கலம் ரோட்ல இருக்கிற பழைய கேபிள் ஃபேக்டரிக்கு சரியா 4 மணிக்கு கொண்டு வந்துரு. போலீஸ் கிட்ட போக வேணான்னு உன்கிட்டயே சொல்ல முடியாதுல்ல. கத்தி காணாம போன ஒரு பொண்ணோட அப்பா வந்திருக்காரு. பொண்ணை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு 1 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டாரு. சார், என் பொண்ணை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா சார்? உங்க பொண்ணோட போட்டோ தான் இருக்கா சார்? உங்க பொண்ணு திரும்ப கிடைக்காம எதுக்கு சார் கேஸை வாபஸ் வாங்குனீங்க? சார், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரு தொகையை கொடுன்னு சொன்னாங்க. மீறி போலீஸுக்கு போனா என் பொண்ணை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் பணத்தை கொடுத்த உடனே சாதாரணமா கிட்னாப்பர்ஸ் 2 கட்டத்துல மாட்டுவாங்க. ஒன்னு பணம் வாங்க வரும்போது, இன்னொன்னு கிட்னாப் பண்ணவங்களை ஒப்படைக்கும் போது. அதனால உன் பொண்ணை உடனே அனுப்ப முடியாது, 2 நாள் கழிச்சு அனுப்புறோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். நான் உங்க காலில் வேணா விழுறேன் சார். ஐயோ சார், நீ கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எங்கடா ரேணுகா? பொறுமையாரு, சம்பத்தோட கட்ட முதல்ல அவுத்து விடு. சம்பத், அந்த பேக் எடுத்துட்டு நீ மட்டும் வா. இப்ப என் தலையை பார்த்து சுட எத்தனை துப்பாக்கி ரெடியா வச்சிருக்க? ரேணுகா இங்கிருந்து சேஃபா கூட்டிட்டு போறதுக்காக மட்டும் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டல. எங்கடா ரேணுகா? யூஷுவலா எங்க கேங்ல ஒரு கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் இறங்குவோம். ஒரே ஒரு போலீஸ்காரன் அந்த தெருவில் இருந்தா கூட ஆளை மாத்திருவோம். அப்படி இருக்கப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வைஃபை தூக்குறோம்னா அதுக்கு காரணம் என்ன? பணம். எல்லாம் உங்ககிட்ட தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டானே இந்த பாடா. அவனே எதுக்கு சுட்டான்? ரேணுகா எங்கடா? இந்த இடத்த மறந்துட்டியா? இதுதான்டா நீ எங்களோட முதல்ல மோத நேரம். முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. இங்கதாடா என் தம்பியை நான் இழந்தேன். உன்னாலதாடா அவன் செத்தான். எப்படி என் தம்பியை என்னால காப்பாற்ற முடியலையோ ஒன்னாலையும் உன் பொண்டாட்டிய காப்பாற்ற முடியாதுடா. என்ன புரியலையா? வாச பொண்டாட்டிய உயிரோட புதைச்சிட்டோடா. முடிஞ்சா அவனை தோண்டி எடுத்துக்கோ. இந்த இடம் உனக்கு ஒரு டெட் எண்ட். இதுக்கப்புறம் ஃபாலோ பண்றதுக்கு உனக்கு எந்த தடயமும் கிடையாது. என் வேலையை முடிஞ்சிருச்சு. குட் பை கார்த்திக். என் வேலையை முடிஞ்சிருச்சு. குட் பை கார்த்திக். அப்புறம் இன்னொரு விஷயம், மிஸ்டர் மகேந்திரன், ஐம் சாரி, உங்க பொண்ணு செத்துட்டா.
சுட்ட சத்தியமா சொல்லுடா என் ரைஃபிள் வேணா செக் பண்ணி பாத்துக்க அப்ப யார் அவன் சொல்லுங்கறான் அப்ப நீ சுட்டியா டேய் இது பிஸ்டல்டா அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி சொல்ல முடியும் நீங்க யாரும் சுடல இது எல்லாமே செட்டப் பிளான் அவங்களது சுட்டதும் அவங்க தான் நம்மள பிளாக்மெயில் பண்ணி இங்க வர வச்ச மாதிரியே அவங்க கடத்தன பொண்ணோட அப்பாவே மிரட்டி இங்க வர வச்சிருக்காங்க கார்த்தி இங்க ஒரு லேப்டாப் இருக்கு பாரு உயிரோட புதைச்ச மாதிரி இருக்கு சார். எப்படி சார் கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லாம இப்படி பண்றானுங்க? அன்னைக்கு என்னடா ஆச்சு? அன்னைக்கு ஒண்ணு இல்லையா? என்னடா ஆச்சு சொல்லுடா. ரேணு ஒரு இடத்துல ஒரு கேமரா இருக்கு. அது எப்படி இந்த லேப்டாப்ல தெரியுது? அவங்கள கடத்தி வச்சிருக்க இடத்துல ஒரு வெப்கேம் வச்சிருக்காங்க. அதுல இருந்து இன்டர்நெட் மூலமா நமக்கு இங்க லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. இப்ப அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சைனா, அடுத்து ஸ்பெயின், இப்போ ஜப்பான். உலகத்துல வேற வேற சர்வர்ஸ்ல இருந்து நமக்கு பவுன்ஸ் ஆகுது. சார் நம்ம கிட்ட இருக்க எல்லா சோர்ஸ் வச்சு தேடணும்னா அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க முடியுமா சார்? நெட்ல ஒருத்தனை தேடுறதுங்கிறது கடல்ல குண்டூசி போட்டு தேடுற மாதிரி. இப்பெல்லாம் திருத்தனம் பண்றவன்லாம் இன்டர்நெட் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு பெட்டியில போட்டு புதைச்சிட்டா எவ்வளவு நேரம் மூச்சு விட முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த பெட்டியோட சைஸ் அளவு எடுக்கணுமாப்ல. டே ராஜேஷ், அது என்னடா ஃபார்முலா? அது வந்து சைஸ் ஈக்குவல் டு லெங்த் இன்டு ரேடியஸ் இன்டு. டேய் எத்தனை இன்டுடா? ரேடியஸ் எல்லாம் சர்க்கிளுக்கு தான்டா வரும். இதுக்கு கொஞ்சம் பேசாம இருங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு உயிர் வாழணும்னா ஆக்சிஜன் வேணும். இப்போ இந்த பாக்ஸ் ஒரு காஃபின் சைஸ்னு வச்சுக்கலாம். 6 அடி லென்த் இன்டூ 3 அடி வித்து இன்டூ 2 அடி ஹைட் 39 கியூபிக் ஃபீட் காத்து இருக்கு. ஒருத்தரோட ஹைட் வெயிட் வச்சு தான் அவங்களுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இன்னும் ஒரு 6 மணி நேரம் 45 நிமிஷம் தான் மூச்சு விட முடியும். பதட்டப்படாத. நீ விடுற ஒவ்வொரு மூச்சு காத்தும் பொக்கிஷ மாதிரி. உன்னை ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். அதுல இருக்கிற காத்து கொஞ்சம் கொஞ்சமா கார்பன் டை ஆக்சைடா மாறி நீ மூச்சு திணறி செத்து போயிடுவ. அழாத. அழுது மூச்சு காத்த வேஸ்ட் பண்ணிடாத. நல்ல பொறுமையா நிதானமா மூச்சு விடு. இல்ல அல்பாய்ஸ்ல போயிடுவ. இப்படி பொறுமையா மூச்சு விட்டா 6 மணி நேரம் உயிரோட இருக்கலாம். இது வரைக்கும் ஷாலினின்னு ஒருத்தி பிரெத் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணி 6 மணி நேரம் 55 நிமிஷம் தாக்கு பிடிச்சா. ஆனா கீதான்னு ஒருத்தி ரொம்ப கோவக்காரி. உன்ன மாதிரி கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி 4 மணி நேரத்துல. என்ன இந்த ஒரு வித்தியாசம். மிச்ச பேர்லாம் ஒளிச்சு வைக்கிறதுக்காக புதைச்சு வச்சிருக்கேன். ஆனா உன்ன உன் புருஷனை பழி வாங்கறதுக்காக புதைச்சு வச்சிருக்கேன். அழகான மூச்சு திணற இந்த மூஞ்சிய உன் புருஷன் இப்ப வெப் கேம்ல பாத்துட்டு இருப்பான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அங்கதான் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. என்ன சவுண்ட் கேட்கல? டெஃபண்டம் ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் வர சொல்லு. மேம்
என்ன சொல்ற? அங்கதான் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. என்னை இப்படி புதைச்சிருக்கிறத நீ கார்த்திக் கிட்ட சொல்லி இருக்க கூடாது. என் புருஷன் ஒரு போலீஸ்காரன். என்னோட கடைசி மூச்சு போகிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி உன்னை கொண்டு போட்டுருவான். அண்ணா, அண்ணி வந்ததுல இருந்து நம்ம அம்மா அதை குறைய ஃபீல் பண்ணதே இல்லை. அண்ணியை எப்படியாச்சும் காப்பாத்துனா. யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. நைட்டு 8:30 மணிக்குள்ள கண்டுபிடிச்சே ஆகணும். இப்ப அண்ணிய தேடுறதை விட்டு எதுக்கு அருள் கேஸ் பண்ணிட்டு இருக்க? இந்த கேங்கோட நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ரேணுகாவை கடத்தின பிறந்த இல்ல, நம்ம அருள் இறந்த அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அன்னைக்கு அந்த கேங்ல நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சது ஒரே ஒருத்தன் தான், அந்த கேங்கோட மாஸ்டர் மைண்ட். அவன் தம்பி சாங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்துருக்கான். பார்த்துட்டு தப்பிச்சு ஓடுறப்போ இன்னைக்கு இருக்கிற சூதானம் கண்டிப்பா அன்னைக்கு இருந்திருக்காதுல்ல. இவனோட நம்மளை கனெக்ட் பண்ற ஒரே க்ளூ இந்த வாட்ச். இதை எடுத்துட்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி எப்படியும் ரிசல்ட் வரதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆயிடும். டே, லேபுக்கெல்லாம் எவனும் போக கிடையாது. இதான் க்ளூ. இது ஓபன் பண்ற ஒரே கீ நம்ம சுப்பிரமணி. இப்ப இருந்து உன்னோட கவனம் ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும், இந்த ஸ்மெல். Here. Search. 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 Find it. Find it. Mara! அன்பு, பாஸ்போர்ட். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டே இருக்கீங்க? பணம், பொண்ணு, உங்கள் பாஸ்போர்ட். நான் எவனை நம்புறேனோ இல்லையோ, இந்த மண்ணை நம்புறவன் எந்த பொருளை வச்சாலும் வச்ச இடத்துல இருக்கும். போட போய் சாப்பிட எடுத்துட்டு வா. உன் லெவலுக்கு மீறி கேள்வி கேட்ட ஒன்னே பிடிச்சி உள்ள. அந்த பெட்டிக்குள்ள எப்படி தண்ணி வருது? நம்ம ஏரியால இப்ப எங்க மழை பெய்யுது? நம்ம ஏரியால எங்க மழை பெய்யுது?
தமிழ்நாட்டிலே ஊட்டியில மட்டும்தான் இப்ப மழை பெய்யுது. அவங்க யூனிவர்சிட்டியில எங்கேயுமே வைக்கல. இப்போ உடனே ஊட்டி கிளம்புறோம். சுற்றும் வரையே வானம் வற்றும் வரையே நாமும் இங்கே அதுபோல் ஓய்வே இன்றி வேர்வை சிந்த பாதை செல்லும் வரையே பாஷை சொல்லும் வரையே தேடல் கொண்ட மனமே தேங்காமல் நீ காற்றை முந்த ஒட்டிய வேதனை ஓடிடும் வரையில் பத்தியமாயிருப்போம் முட்டிடும் தீமையின் மூச்சையும் பார்த்து வெற்றியின் கை பிடிப்போம் பூமி சுற்றும் வரையே வானம் வற்றும் வரையே நாமும் இங்கே அதுபோல் ஓய்வே இன்றி வேர்வை சிந்த பாதை செல்லும் வரையே பாஷை சொல்லும் வரையே தேடல் கொண்ட மனமே தேங்காமல் நீ காற்றை முந்த அண்ணே அந்த பொண்ணு கையில என்னடா? விட்றா, உள்ள என்ன பண்ண முடியும்? அப்படியே கழுத்துட்டு செத்து போடி. எப்படி எங்க கணக்குல ஒண்ணாவது குறையிடும். நான் சாகரத்தை கார்த்திக் பார்க்கணுங்கிறது தானே உன்னோட பிளான்? ஏதோ என்னால முடிஞ்சது. என்ன திமிரடா அவளுக்கு? மணி, என்னடா மணி வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது? புதுசா நாய் வந்திருக்குல்ல, அதனாலதான் நினைக்கிறேன். இதை அனுப்பிச்சு விட்டுருவா. இதை வெளில கூட்டு போங்க. மணி கார்த்தி, என்ன மணி கடிச்சிச்சுடா? மணி குவைட், மணி சைலண்ட், மணி சிட். கிட்ட போவீங்க சார். உங்களை பார்த்தே குறைக்குதுன்னா இதுக்கு வெறி பிடிச்சிருக்கு. மைக் ஊசி போட்டு தூங்க வைக்கிறதா பெட்டர். மணி, என்னடாச்சு உனக்கு? இப்ப இருந்து உன்னோட கவனம் ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும். வாழ்வை வெல்லவே வந்தோமே நான்
சொல்லுதே பூமி சுற்றும் வரையே வானம் வற்றும் வரையே நாமும் இங்கே அதுபோல் ஓய்வே இன்றி வேர்வை சிந்த பாதை செல்லும் வரையே பாஷை சொல்லும் வரையே தேடல் கொண்ட மனமே தேங்காமல் நீ காற்றும் எங்கடா வச்சிருக்க? சார் நீங்க எதை பத்தி பேசுறீங்க எனக்கு தெரியலையே சார். சார் எதுக்கு அடிக்கிறீங்க சார்? எங்கடா வச்சிருக்க? இந்த மாதிரி அடிக்கிற ரூல்ஸ்ல இல்ல சார். சார் ஏன் மாப்பிள்ள நீ அவனை விசாரிக்கல? நாம தேடுற ஆலயம் வந்தாங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. அடிக்கிறீங்க சொல்றா. ஏய் போலீஸ் போதுடா. சாரி சார், அவன் கொஞ்சம் கோவக்காரன். சாரி, ஒன்னும் ஆகல. சரி இது மட்டும் சொல்லுங்க, அந்த ஃபாரஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்காக என்ன பார்த்து ஓடுனீங்க? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். நம்ம தனியா இருக்கிற சமயம் பார்த்து திடீர்னு யாராவது நம்மளை துரத்துனா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க சொல்றது நியாயமான விஷயம் தான். சரி, சாரி ஃபார் த ட்ரபிள் மிஸ்டர் அருணாச்சலம், நீங்க போலாம். தேங்க்யூ சார். என்னடா அவளை அவனை விட்டுட்ட? டேய், ரேணுகா இருக்கடா இவனுக்கு தெரியும்னா இவனே நம்மளை கூட்டிட்டு போயிடுவான். செல்வத்தை ஃபாலோ பண்ண சொல்லு. சரி. ஃபேஸ்ல நடிப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லை நண்பர், பைன் ஃபாரஸ்ட்டில் வலிக்கு விழுந்துட்டேன்.
தீப்பெட்டி சோலைக்கு தனியாவா உன் பொண்டாட்டி கிட்டையும் குழந்தைகிட்டையும் கூட்டிட்டு போற. குழந்தைகிட்டையா? உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். போலீஸ்காரன் துப்பாக்கிக்கெல்லாம் பயப்படுற? என்னால உன்னோட ஹெல்ப் இல்லாம ரேணுகாவை கண்டுபிடிக்க முடியாது. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ரேணுகாவை மட்டும் விட்டுரு. கார்த்தி, உன் தங்கச்சி யாராவது உன் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டா என்ன பண்ணிருப்ப? வித்யாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் போலீஸா இருந்தாலும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு தான் போயிருப்பேன். ஆனா உன் தம்பி செத்ததுக்கு நான் காரணம் கிடையாது. அன்னைக்கு தப்பிச்சு ஓடுறப்போ அவன் தான் போய் இந்த கம்பியில குத்திட்டு செத்தான். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? கார்த்தி, உனக்கு இன்னும் கதையே புரியல. கம்பியில குத்திட்டு செத்தது என் தம்பி. நீ நாயப்பட உன்கிட்ட சொன்ன. உன் கூடவே சுத்திட்டு இருந்தால அருள். அவன் தாண்டா என் தம்பி. சுற்றுப்பட்ட முட்டாள் அது கார்த்திக் தான் எனக்கு கூட்டு வந்துட்டானா. சரி நீ போய் நான் பாத்துக்கிறப்போ நீ சீக்கிரம் போனா. ஏன கண்ணுக்கு அடிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி அவனை கொண்டுட்டியடா. அதுக்கு பழி வாங்கத்தான் ரேணுகாவை தூக்குன. இப்ப நான் சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி போன இடத்துக்கே உன்னையும் கூட்டு போறேன்.
Money attack! Come! இது அந்த போலீஸோட சேர்ந்து என்ன துரத்தன நாய் மாதிரி இருக்கு. அது எப்படா நம்மள கரெக்டா ஃபாலோ பண்ணி வருது? அதுவும் என்னடா கரெக்டா குறி வைக்குது? இப்ப என்ன பண்றது? கேபினுக்கு போய் கண்ணு எடுத்துட்டு வாங்க. முதல்ல இந்த சனியை கொண்டுட்டு கிளம்புவோம். சீக்கிரம் ஓடு. ஓடுறா. ஓடு. ஏய் 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 ஜிமி. ஏய்
மணி 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 டி கணபரா நான் எங்க நாய் தான் இல்லையே கீழே வரலாம்ல எனக்கு நான் கொன்னூரில் பயமா இருக்குடா சிங்கம் புலி இருக்கிற காட்டுல நாய்க்கு பயந்துட்டு இருக்க டேய் அதோ நாய்டா நாய்டா அந்த பயம் இருக்குல்ல போ போய் தேடு ஏய் அந்த போலீஸ்காரன் எப்படா உயிரோட வந்தா அவனா அவன் வரதுக்கு வாய்ப்பே இல்லையே போங்கடா போய் முடிங்கடா என்னடா கண்ணை காட்டி பூச்சாண்டி காட்டுறியா எப்ப அருள் தான் உன் தம்பின்னு தெரிஞ்சதோ அப்பவே
எங்கடா ரேணுகா? எங்க ரேணுகா? எங்கடா ரேணுகா? எங்கடா ரேணுகா? ரேணுகா எங்கடா புதைச்சு வச்சிருக்க? எப்படி இருந்தாலும் நாங்க மாட்டுறது கன்ஃபார்ம் ஆச்சுடா. ஜெயில எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. உன் பொண்டாட்டி செட்டு போனமா இருப்பா. போய் தோண்டி எடுத்துக்கோ.
ஏய் இங்க தோண்டுங்க சீக்கிரம் 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 வாங்க வாங்க இங்கதான் தோண்டு சீக்கிரம் சீக்கிரம் தோண்டுங்க ஆமா சார், கார்த்திகோட ஒய்ஃப் சேஃப் சார். அந்த கேங்ல 2 பேர் இறந்துட்டாங்க சார். 3வது ஆள் மிஸ்ஸிங் சார். எஸ் சார், நோ அரெஸ்ட். காப்பாத்துங்க காப்பாத்துங்க வெற்றிவேல் வாட்ச் அவுட் வெற்றிவேல் என்ன உட்கார்ந்துட்ட? உள்ள போய் பாரு அவன் என்ன அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கான்னு. சின்னமணி என்னதெல்லாம்? சமந்தி வாங்க சம்பந்தி. தொழில் எப்படி போயிட்டு இருக்குது? ஏதோ நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நானும் சந்தோஷமா இருக்கேன். ஹலோ, கார்த்தி பேசுறேன். ஆர்எஸ்புரத்துல ஒரு ஸ்கூல் கேர்ள் மிஸ்ஸிங். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். Doggy style da, doggy style da, doggy naanga doggy style da, doggy style da. ஈரோ நம்ம ஈரோ பாரு, நாலு காலு பாய்ச்சலுடா. ஊரில் உள்ள வில்லனுக்கெல்லாம் நாலு முழுக்க காய்ச்சலுடா. பாசம் காட்ட நீயும் வந்தா வாலாட்டி நிப்பாண்டா. மோசம் பண்ண நீயும் பார்த்தா பல்லவும் மேல் வெப்பாண்டா. ஈரோ நம்ம ஈரோ பாரு, நாலு
காலு பாய்ச்சலுடா ஊரில் உள்ள வில்லனுக்கெல்லாம் நாலு முழுக்க காய்ச்சலுடா Doggy, 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 sailor now. 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 பொண்ணு பின்ன நாய பண சுத்த பொண்ணுங்கள இவனை கொஞ்சம் சீன பாருடா போஸ்டரில மாலை இல்ல ஊரே இவன் பக்கம் மொத்தத்துல பந்தா இல்ல நாயகன் தாண்டா நாயன்னு யாரும் உன்னை திட்ட மாட்டான் இனி அதுக்கு காரணம் வேற யாரு சுப்பிரமணி தேக்க பௌ பௌ ஆட்டம் போடு டாகி ஸ்டைல் பா கண்ணு வா கண்ணு இதான் பாரு டாகி ஸ்டைல் டாகி ஸ்டைல் வா கண்ணு இதான் பாரு டாகி ஸ்டைல் டாகி ஸ்டைல் ஹீரோ நம்ம ஹீரோ பாரு நாலு காலு பாய்ச்சலுடா ஊரில் உள்ள வில்லனுக்கெல்லாம் நாலு முழுக்க காய்ச்சலுடா பாசம் காட்ட நீயும் வந்தா பாலாட்டி நிப்பாண்டா மோசம் பண்ண நீயும் பார்த்தா பல்ல உம்மேல் வெப்பாண்டா Doggy, 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 sailor now. 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 Doggy, doggy, sailor, doggy, sailor, 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 doggy, sailor, sailor, doggy, doggy, sailor, doggy, sailor, 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 doggy, sailor, sailor now. நான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா.